அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு கேமரா டெக்கிங் கிளப்பின் யூடியூப் சேனல். உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொகுத்து வழங்குவது உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் போட்டோகிராஃபில ஷட்டர் மெக்கானிசம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீடினுடைய ஒரு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீடினுடைய பேசிக்கான தொழில்நுட்பங்களை பார்க்க போறோம். ஷட்டர் ஸ்பீடினுடைய அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை நம்ம இதில் பார்க்க போறோம். ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் என்னென்ன ஷட்டர் மெக்கானிசங்கள் பயன்படுத்தி இருக்காங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஷட்டர் ஸ்பீடுகள்லாம் இருக்கு, அதாவது 1/80,000 ஆரம்பிச்சு டைம் மோடு வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஷட்டர் ஸ்பீடுகளை எப்படி பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கிறது, என்ன மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இதை பயன்படுத்துறது, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல இதை நம்ம பயன்படுத்தி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஷட்டர் ஸ்பீட் மெக்கானிசத்தை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கேமராக்கள்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி என்னென்ன மாதிரிலாம் போட்டோகிராஃபி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஷட்டர் ஸ்பீடு தொடர்பா நிறைய தொழில்நுட்பங்களை இந்த வீடியோக்களை நான் தொகுத்து கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்க்கிறது பார்ட் 3 வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது அட்வான்ஸ் மோடுகள்ல ஷட்டர் ஸ்பீட், அதாவது மேனுவல் மோடு, அப்பேச்சர் பிரியாரிட்டி, ஷட்டர் பிரியாரிட்டி, ப்ரோக்ராம் மோடு. இதுல ஷட்டர் ஸ்பீடை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மேனுவல் மோட பொறுத்த வரைக்கும் காட்சிக்கு ஏற்றவாறு ஷட்டர் ஸ்பீடோட மதிப்பை தேர்வு பண்றோம். அதே மாதிரி அப்பேச்சர் பிரியாரிட்டி மோட்ல அப்பேச்சர் எப் நம்பர் நம்ம வைக்கிறோம். கேமரா என்ன பண்ணும், எவ்வளவு ஷட்டர் ஸ்பீடு வேணும் அப்படிங்கறத கேமரா முடிவு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷட்டர் பிரியாரிட்டி மோடு, இந்த மோட்லயும் நம்ம எடுக்கக்கூடிய காட்சிக்கு ஏற்றவாறு ஷட்டர் ஸ்பீடு மதிப்பை நாம தேர்வு பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அப்பேச்சர் எப் நம்பரை கேமரா தேர்வு பண்ணி, அதுக்கு அடுத்தது ப்ரோகிராம்டு ஆட்டோ, நம்ம ஷட்டர் ரிலீஸ் பட்டனை ஆஃப் பிரஸ் செய்யும்போது காட்சிக்கு ஏற்றவாறு கேமரா என்ன பண்ணும், தானாகவே எவ்வளவு ஷட்டர் ஸ்பீடு வேணும் அப்படிங்கறத அதுவே அமைச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் மோடு இல்லாம கேமராவில் இன்னும் நிறைய மோடு இருக்கு. ஆட்டோ மோடு இருக்கு, நைட் போர்ட்ரைட் மோடு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோடுகள் எல்லாத்துலயுமே எவ்வளவு ஷட்டர் ஸ்பீடு வேணும் அப்படிங்கறத கேமராவா முடிவு பண்ணிக்கும். இப்படிதான் ஷட்டர் ஸ்பீட் மெக்கானிசங்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீட்ல கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ், அதாவது இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீடை 1/250 வினாடிகளுக்கு மேல் ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படத்துல கான்ட்ராஸ்ட் தன்மை அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஷட்டர் ஸ்பீடு நம்ம 1/30 வினாடிகளுக்கு கீழ் வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த படத்துல பிரைட்னஸ் தன்மை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது ஷட்டர் ஸ்பீட் கால்குலேஷன் அல்லது ரெசிப்ரோகால் ரூல். அதாவது இப்போ நம்ம கேமராவை கையில வச்சு படம் எடுக்கிறோம், அப்ப என்ன ஆகும், நம்ம கையில ஏற்படக்கூடிய சேக்குனால படத்துல பிளர் தன்மை உண்டாகும். அப்ப படத்துல ஷார்ப்னஸ் குறைவா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த போக்கல் லெங்த்ல படம் எடுக்கிறோமோ அந்த போக்கல் லெங்த்தை என்ன பண்றோம், ஷட்டர் ஸ்பீடா அமைச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் ஷட்டர் ஸ்பீட் கால்குலேஷன் அல்லது ரெசிப்ரோகால் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா நம்ம ஒரு போக்கல் லெங்த் 50 mm அப்படின்னா நம்ம ஷட்டர் ஸ்பீடு 1/50 செகண்ட்ஸ் அல்லது அதுக்கு மேல நம்ம வச்சு படம் எடுத்தோம்னா அந்த படம் ஷார்ப்பா இருக்கும். இந்த கணக்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்கானது. இப்போ நம்ம ஒரு கிராப் சென்சார்ல படம் எடுக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போக்கல் லெங்த்தை 1.5 ஆல பெருக்கி ஷட்டர் ஸ்பீடை வைக்கணும். இப்போ உதாரணம் போக்கல் லெங்த் 50 mm அப்படின்னா 50 × 1.5 1/75 செகண்டுக்கு மேல ஷட்டர் ஸ்பீட் அமைக்கணும். அந்த மாதிரி அமைக்கும் போது ஒரு ஷார்ப்பான படங்கள் கிடைக்கும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டெலிலென்ஸ், ஒரு ஜூம் பண்ணக்கூடிய லென்ஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ரிடக்ஷனுக்கும் ஷட்டர் ஸ்பீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வைப்ரேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமா நம்ம கையில கேமரா வச்சு படம் எடுக்கிறோம், அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷேக் கிரியேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, படத்துல ஒரு பிளர் தன்மை உண்டாகி படத்தினுடைய ஷார்ப்னஸ் என்ன பண்ணும், அது குறைக்கும். இப்போ இந்த VR ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த படம் ஒரு ஷார்ப்பான ஒரு குவாலிட்டியில இந்த படம் கிடைக்கும். வைப்ரேஷன் ரிடக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த லென்ஸ்ல ரெண்டு விதமான சென்சார் இருக்கு. ஒன்னு வெர்டிகல் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்சார், அது பிட்ச்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு சேக்கை தவிர்க்கிறதுக்கு ஒரு சென்சார் இருக்கு, அது யாவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சென்சார் மூலமா இந்த வைப்ரேஷன் ரிடக்ஷன் சிஸ்டம் வேலை செய்யுது. இந்த வைப்ரேஷன் ரிடக்ஷனை எப்ப நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா, லோ லைட்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னா VR ஆன் பண்ணிக்கலாம். காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம VR ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய அளவிலான டெலிலென்ஸ்ல பயன்படுத்தும் போதும் இந்த வைப்ரேஷன் ரிடக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ல நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா, எப்பனா ஒரு 1/30 கீழ் வச்சு நம்ம படம் எடுக்கிறோம் அப்படினாலும் அப்பவே நம்ம இந்த VR நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சில லென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா VR னு போட்டுருக்கோம், சில லென்ஸ்ல பாத்தீங்கன்னா VR1 னு போட்டுருக்கோம், சில லென்ஸ்ல VR2 னு போட்டுருக்கோம். இப்போ இந்த VR1 அப்படிங்கிறது நார்மல், VR2 அப்படிங்கிறது ஆக்டிவ் போட்டுருப்பாங்க. சில லென்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டுருப்பாங்க. VR1 எப்ப பயன்படுத்துறது, VR2 எப்ப நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ VR1
அப்படின்னா இப்போ நம்ம அசையாம ஒரு இடத்துல நின்று இயற்கை காட்சிகள், இந்த போர்ட்ரேட் போட்டோகிராஃபி, ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த VR1 வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா சட்டர் ஸ்பீட்ல 2.5 ஸ்டாப்ஸ் வந்து அதிகப்படுத்தும். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சட்டர் ஸ்பீட் வச்சிருப்போம். அந்த சட்டர் ஸ்பீட்ல இருந்து 2.5 ஸ்டாப் தாண்டி நம்ம ஒரு படம் எடுத்தா எப்படி எஃபெக்ட் உருவாக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த VR1 வந்து படத்துல ஏற்படுத்தும். அப்போ படம் வந்து ஷார்ப்பா கிடைக்கும். VR2 ஆக்டிவ் அல்லது ஸ்போர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ கேமரா வந்து எங்க அதிகமா அப்படி குலுங்கு பாத்தீங்களா அல்லது ஆடும் பாத்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இந்த VR2வை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நம்ம வந்து அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லது நகர்ந்து போயிட்டு இருக்கோம் அல்லது நம்ம ஒரு வாகனங்கள்ல வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, ஆக்ஷன் மற்ற டான்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி VR2 ஆக்டிவ் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா சட்டர் ஸ்பீட்ல வந்து 4.5 ஸ்டாப் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன சட்டர் ஸ்பீட் வச்சிருக்கோமோ அதுல இருந்து 4.5 ஸ்டாப் தள்ளி ஒரு படம் எடுத்தா என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துமோ அந்த எஃபெக்ட்டை அது படத்துல ஏற்படுத்தும். ட்ரைபாட் பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம வைப்ரேஷன் ரிடக்ஷன் ஆப்ஷனை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம எப்போ தேவையோ அப்பதான் VR ஆன் பண்ணணும். மற்ற எல்லா டைமும் VR நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போ மிரர்லெஸ் கேமராவில் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது IBIS சொல்லுவாங்க, இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் சட்டர் ஸ்பீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ மிரர்லெஸ் கேமராக்களையுமே அதே பொசிஷன் தான். அதாவது நம்ம கையில கேமரா வச்சு படம் எடுக்கிறோம். படம் எடுக்கும்போது கேமரா சேக்குனால படத்துல வந்து பிளர் ஏற்படும். அந்த பிளர்னால படத்துல ஷார்ப்னஸ் தன்மை குறையும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இமேஜ் சென்சார் என்ன பண்ணும், ஒரு சின்ன அளவுல நகர்ந்து அந்த படத்துல வந்து ஷார்ப்னஸ் படத்துல ஏற்படுத்தும். இதுக்கு தான் வந்து இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு. இந்த கேமரால பாத்தீங்கன்னா 5 விதமான முறையில கேமரால சேக் ஏற்படும். அது என்ன அப்படின்னா பிட்ச், யா, ரோல், எக்ஸ், ஒய் ஷிஃப்ட். இதை வந்து 5 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஆக்சிஸ்ல ஏற்படக்கூடிய சேக்கை வந்து தவிர்த்து படத்தை வந்து ஷார்ப்னஸா கொண்டு வரதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 ஆக்சிஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனை வந்து நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கிறோம், அப்போ நம்ம பயன்படுத்தலாம். குறைந்த ISO பயன்படுத்துறோம், அப்ப நம்ம இந்த 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணலாம். அதே மாதிரி லோ லைட்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்தும் போதும் இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். மேக்ரோ போட்டோகிராஃபி போன்ற படங்கள் எடுக்கும் போதும் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கிம்பல் இல்லாம நம்ம வீடியோ எடுக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ இந்த ஸ்மூத் ஷாட்ஸ் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். லென்ஸ்ல வந்து ஒரு VR இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமரா பாடியில வந்து ஒரு 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படி ரெண்டும் இணைஞ்சு வேலை செய்யறது என்ன சொல்றாங்க அப்படின்னா டுயல் டெடெக்ட் 5 ஆக்சிஸ் VR அப்படின்னு சொல்றாங்க. இது கேமரால பாத்தீங்க அப்படின்னா 5.5 ஸ்டாப்ல இருந்து 8 ஸ்டாப் வரைக்கும் ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக்கி படத்துல வந்து ஷார்ப்னஸ் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். மிரர்லெஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் நிக்கான்ல பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ஃபோர்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. தேவையில்லாத சமயத்துல இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம ட்ரைபாட் பயன்படுத்தும் போது இதை கண்டிப்பா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் அப்படின்னா என்ன அல்லது ஷார்ட் நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீண்ட நேரம் ஷட்டர்களை திறந்து வைக்கும்போது அந்த படத்துல வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். அந்த நாய்ஸ்களுக்கு வந்து ஷார்ட் நாய்ஸ்னு சொல்லலாம் அல்லது லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் நாய்ஸை குறைக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிக்கான் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் பண்ணல போனீங்கன்னா லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா குறைந்த அளவு அந்த நாய்ஸை வந்து குறைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது ரெசிப்ரோசிட்டி ரூல் அல்லது லா, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சரியான ஒரு எக்ஸ்போசர் அமைக்கும் போது ஷட்டர் ஸ்பீட்ல ஒரு ஸ்டாப் அதிகரிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்பரேச்சர்ல ஒரு ஸ்டாப் நம்ம வந்து குறைக்கிறோம். இப்படி ரெண்டிலுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒண்ணுல குறைஞ்சா ஒண்ணுல அதிகப்படுத்துறோம், இன்னொன்னுல அதிகமாச்சுன்னா இன்னொன்னுல குறைச்சிக்கிறோம். இப்படி நம்ம படம் எடுக்க ஒரு முறைக்கு தான் இந்த ரெசிப்ரோசிட்டி ரூல். இதுல வந்து அப்பரேச்சர் மூலமாவும் ஷட்டர் ஸ்பீட் மூலமாவும் நம்ம கூட்டி குறைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 1/125ல இருந்து 1/60க்கு போனா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டாப் வந்து அதிகமாகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்பரேச்சர்ல வந்து F8ல இருந்து F11க்கு போறோம். இப்படி ஒண்ணுல குறைஞ்சா இன்னொன்னுல கூட்டிக்கிறோம், இன்னொன்னுல கூட்டுறோம்னா இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இதுக்கு பேர் தான் ரெசிப்ரோசிட்டி ரூல் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது வந்து ரெசிப்ரோசிட்டி ஃபெயிலியர். ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு, பல்ப் மோடு, டைம் மோடு, இந்த மாதிரி மோட்ல நம்ம படம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து நம்ம லாங் டைம் எக்ஸ்போசர்ல படம் எடுக்கிறோம். இந்த ரெசிப்ரோசிட்டி ரூல் இருக்கு பாத்தீங்களா, அது 100% வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜ் சென்சாருடைய இந்த லைட்டை வந்து கேதர் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து மாறிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இமேஜ்ல வந்து நம்ம கூடுதலா வந்து ஒரு எக்ஸ்போசர் கரெக்ஷன் செய்யற மாதிரி இருக்கும். அந்த இமேஜினுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இமேஜினுடைய குவாலிட்டி குறைஞ்சு போறதுக்கு பேர் தான் ரெசிப்ரோசிட்டி ஃபெயிலியர். அடுத்து நம்ம பார்க்கிறது ஆம்பியன்ட் லைட்டுக்கும் ஷட்டர் ஸ்பீடுக்கும் என்ன தொடர்பு. ஒரு அவைலபிள் லைட்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் அல்லது ஒரு ஆம்பியன்ட் லைட்ல நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு அண்டர் எக்ஸ்போசர் ஆகும் அல்லது ஓவர் எக்ஸ்போசர் ஆகும். இந்த மாதிரி சமயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போசரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது எக்ஸ்போசரை கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த ஷட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம வந்து கூட்டி குறைக்கணும். இதுதான் ஒரு போட்டோகிராஃபி ரூல். அதே சமயத்துல ஒரு ஃபிளாஷ் லைட் வச்சு படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வந்து எக்ஸ்போசரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அப்பரேச்சர்ல கூட்டி குறைக்கணும். அதுக்கு அடுத்து பார்க்கிறது ஷட்டர் ஸ்பீட்ல பேனிங் போட்டோகிராஃபி. அதாவது ஒரு 1/30 அல்லது 1/60
1/50 அல்லது 1/8 இந்த மாதிரி ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி மூவிங் சப்ஜெக்டை நோக்கி கேமராவை அதே டைரக்ஷன்ல அப்படியே அசைத்து படம் எடுக்கும்போது மூவிங் சப்ஜெக்ட் என்ன பண்ணும், அப்படியே அசையாம ஃப்ரீஸ் பண்றோம். அதே சமயத்துல பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் சீன் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும், அப்படியே ஒரு மாதிரி அசைந்து போற மாதிரி ஒரு மோஷன் பிளர்ல நமக்கு ஒரு படம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பேனிங் போட்டோகிராஃபி. ஆனா இந்த பேனிங் போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம இதுக்கு வந்து ட்ரைபாட் பயன்படுத்துறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட்ல வந்து பிளர் அல்லது டெலிபரேட் போட்டோகிராஃபினா என்ன, ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு 1/30 செகண்ட்ஸ்க்கு குறைவா நம்ம அமைச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேம்ல சப்ஜெக்ட் வந்து நிறைய இருக்கும். ஒரு பாகம் நிலையாக இருக்கும்போது மற்றொரு அசையும் சப்ஜெக்ட்டை வந்து நம்ம பிளரா படம் எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் ஃபால்ஸ் படம் எடுக்கிறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அசையும் சப்ஜெக்ட். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலைகள் அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அசையாம இருக்கும். அப்ப இதை வந்து ஒரு மில்கி எஃபெக்ட்ல ஒரு பிளர் தன்மையில படம் எடுக்கிற பேர் தான் வந்து பிளர் போட்டோகிராஃபி அல்லது டெலிபரேட் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட்ல என்டி ஃபில்டர். என்டி ஃபில்டருக்கும் ஷட்டர் ஸ்பீடுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்டி ஃபில்டர் பயன்படுத்தினா நமக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு மில்கி எஃபெக்ட்ல படம் எடுக்கலாம். உதாரணமா நம்ம என்டி 8 ஃபில்டர் பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து 3 ஸ்டாப் குறைச்சு கொடுக்கும். அப்படிங்கும்போது ஷட்டர் ஸ்பீட்ல மதிப்புல தான் நம்ம வந்து குறைச்சி நம்ம வந்து சப்ஜெக்ட்டை வந்து ஒரு பிளர் தன்மையை கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்லயும் ஷட்டர் ஸ்பீடு தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத இந்த வாட்டர் எஃபெக்ட்டை படம் எடுக்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட்ல வந்து ஃப்ரேம் இன்டர்வல். இப்போ நம்ம வந்து ஒரு கணினி ஷூட்டிங்ல முதல் படத்தை வந்து பதிவு செய்யறதுக்கு ஷட்டர் வந்து திறந்து மூடுறதுக்கும் இரண்டாவது படத்தை வந்து பதிவு செய்யறதுக்கு ஷட்டர் திறந்து மூடுவதற்கும் இடையே உள்ள ஒரு நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃப்ரேம் இன்டர்வல். அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கும் உண்டான அந்த ஒரு லேட் டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேட் டைம் தான் நம்ம வந்து ஃப்ரேம் இன்டர்வல்னு சொல்றோம். இது பொதுவா வந்து DSLR கேமராவை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். மிரர்லெஸ் கேமரால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். உதாரணமா நிக்கான் Z9ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் இன்டர்வல் 1/20 செகண்ட்ஸ். இத தான் நம்ம வந்து ஃப்ரேம் இன்டர்வல்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது ஷட்டர் ஸ்பீட்ல வந்து எக்ஸ்போசர் லேக் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன பண்றோம், ஷட்டர் ரிலீஸ் பட்டனை நம்ம அழுத்துற அந்த நேரத்துக்கும் இமேஜ் சென்சார் என்ன பண்ணும், ஒளியை பதிவு செய்ய துவங்கும் நேரத்துக்கும் இடையே உள்ள தாமதம், இதை தான் நம்ம எக்ஸ்போசர் லேக்னு சொல்றோம். அதாவது ஷட்டர் ரிலீஸ் பட்டனை நம்ம பிரஸ் பண்றோம், அதுக்கு அடுத்தது இமேஜ் சென்சார் வந்து படத்தை பதிவு பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த லேட் தான் நம்ம வந்து எக்ஸ்போசர் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது DSLR கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்துறோம், என்ன பண்ணும், மிரர் வந்து மேல போகணும், அப்புறம் அப்பேச்சர் நம்ம என்ன செட்டிங் வைக்கணுமோ அது வைக்கணும், அப்புறம் ஷட்டர் கர்டைன் ஓபன் ஆகணும். இப்படி ஒரு ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்தணும்னா படம் எடுக்கிறதுக்கு உண்டாகக்கூடிய அந்த தாமதம் தான் நம்ம எக்ஸ்போசர் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பெரும்பாலும் DSLR கேமரால அதிகமா இருக்கும், மிரர்லெஸ் கேமரால இது வந்து கம்மியா இருக்கும். இப்போ உதாரணமா நிக்கான்ல D850 கேமரால பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் லேக் வந்து 45 மில்லி செகண்ட், நிக்கான் Z9 கேமரால பாத்தீங்கன்னா இது வந்து 20 மில்லி செகண்ட். என்ன காரணம் அப்படின்னா மிரர்லெஸ் கேமரால வந்து மிரர் மெக்கானிசம் இல்ல, அந்த காரணத்தினால எக்ஸ்போசர் லேக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனித கண்களுடைய ஷட்டர் ஸ்பீடு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபிளாஷ் லைட் அடிக்கும் போது நம்மளுடைய கண்ணுடைய ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/100 செகண்ட்ஸா இருக்குது. ஆம்பியன்ட் லைட்ல பாத்தீங்கன்னா 1/200 செகண்ட்ஸா கண்ணு ஒர்க் பண்ணுது. அடுத்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷனுக்கும் ஷட்டர் ஸ்பீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் அப்படினா என்ன அப்படின்னா ஒரு காட்சியை படம் எடுக்கிறோம், ஒன்னு ஓவர் எக்ஸ்போசரா வரும் அல்லது அண்டர் எக்ஸ்போசரா வரும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் மதிப்பு வந்து +5 EV ல இருந்து -5 EV வரைக்கும் வச்சு ஒரு சரியான எக்ஸ்போசர்ல படம் எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஷட்டர் ஸ்பீடுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அப்பேச்சர் பிரியாரிட்டி மோடு, ப்ரோகிராம் ஆட்டோ மோடு, இந்த ரெண்டு மோட்ல என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் மதிப்பு வந்து வைக்கும்போது ஷட்டர் ஸ்பீட்ல தான் அதனுடைய வேல்யூஸ்னா மாத்தி அமைச்சுக்குது, ஒரு சரியான எக்ஸ்போசர்ல படம் எடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ரெண்டு ஷட்டர்களும் திறந்து மூடி மீண்டும் படம் எடுக்க அதனுடைய இடத்துக்கு தயாராக வரும் ஒரு செயல்முறையாகும். அதாவது இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஷட்டரை என்ன பண்ணும், திறக்கும், மறுபடியும் மூடும், மறுபடியும் அதனுடைய இடத்துக்கு வந்துடும். இதுதான் ஷட்டர் சைக்கிள் அப்படிங்கிறோம். இந்த ஷட்டர் சைக்கிள் தான் ஷட்டர் கவுண்ட்னு சொல்லலாம். இந்த ஷட்டர் சைக்கிள் வச்சு தான் நம்ம ஒரு கேமரா வந்து எவ்வளவு படம் எடுக்குது, 1 லட்சம் படம் எடுக்குதா, 2 லட்சம் படம் எடுக்குதா, 4 லட்சம் படம் எடுக்குதா அப்படிங்கறத இந்த ஷட்டர் சைக்கிளை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். இந்த ஷட்டர் சைக்கிளுடைய ஷட்டர் கவுண்டை வந்து கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய மெட்டா டேட்டாவில் இதை வந்து பதிவு பண்ணும். இதுதான் ஷட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைலண்ட் போட்டோகிராஃபி. சைலண்ட் போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மிரர்லெஸ் கேமராவிலையும் இந்த ஆப்ஷன் இருக்கு, DSLR கேமராவிலுமே இந்த ஆப்ஷன் இருக்கு. DSLR கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிரர் மெக்கானிசம் சவுண்ட் இல்லாமலையும் ஷட்டர் மெக்கானிசம் சவுண்ட் இல்லாமலையும் பதிவு பண்றது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஷட்டர் உள்ள கேமரால பாத்தீங்கன்னா அந்த கிளிக் சவுண்ட் இல்லாம படத்தை பதிவு பண்றது. இந்த சைலண்ட் போட்டோகிராஃபி ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு கச்சேரி, வெட்டிங் போட்டோகிராஃபி, நேச்சுரல் போட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த ஆப்ஷன்ல சில மிரர்லெஸ் கேமரால பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் வந்து சிங்க்ரனைஸ் ஆகாது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது எக்ஸ்போசர் டிலே மோட். ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்துறோம், மிரர் மெக்கானிசம் வேகமா மேல போகும். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கேமராவில் வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷனால படத்துல என்ன பண்ணும், ஒரு பிளர் தன்மை உண்டாகும். இதுக்கு பேர் தான் வந்து மிரர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு, டெலிஃபோட்டோ லென்ஸ், மேக்ரோ போட்டோகிராஃபி மாதிரி படம்
படம் எடுக்கும்போது இந்த பிளர் தன்மை நன்றாக தெரியும். இதை நம்ம தவிர்க்க தான் இந்த எக்ஸ்போஸ் டிலே மோட வந்து ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்தியவுடன் மிரர் மெக்கானிசம் மேலே போயிடும். ஆனால் ஷட்டர் வந்து உடனே திறந்து மூடாது. கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 செகண்ட்ஸ், 0.5 செகண்ட்ஸ், 1 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்தினோடனே மிரர் மெக்கானிசம் மேலே போயிடும். ஒரு செகண்ட் கழிச்சு தான் ஷட்டர் வந்து திறந்து மூடும். இதனால என்ன ஆகுனா மிரர் மெக்கானிசத்தினால ஏற்படக்கூடிய அந்த கேமரால உண்டாகக்கூடிய வைப்ரேஷனால படத்துல பிளர் தன்மை வராம படத்தை வந்து ஷார்ப்னஸா பதிவு பண்ணும். இதை நம்ம வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு குரூப் போட்டோஸ் எடுக்கும்போது, ஒரு லேண்ட்ஸ்கேப் போட்டோ எடுக்கும்போது இந்த வசதி நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பா நமக்கு வந்து ட்ரைபாட் அவசியம் போடணும். சில மிரர்லெஸ் கேமராக்களுமே இந்த வசதி கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது வந்து அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் சிங்க்ரனைஸ். அதாவது ஷட்டர் ஸ்பீடு எப்போ திறந்து மூடும் போது எப்போ இந்த ஃபிளாஷ் அடிக்குது அப்படிங்கறத பொறுத்து இந்த ஃபிளாஷ் சிங்க்ரனைசேஷனுடைய வகையை மூணா பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்று என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஃப்ரண்ட் கர்டைன் சிங்க்ரனைஸ். மெக்கானிக்கல் ஷட்டர் உள்ள கேமராக்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷட்டர் கர்டைன் திறக்க துவங்க நேரத்தில் ஃபிளாஷ் லைட் வந்து சப்ஜெக்ட் மேல விழுந்து எக்ஸ்போசர் ஆயிடும். அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் ஷட்டர் உள்ள கேமராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீட் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, இமேஜ் பதிவு பண்ண துவங்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃபிளாஷ் லைட் என்ன பண்ணும் சப்ஜெக்ட் மேல விழுந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். இதை பெரும்பாலும் நம்ம நார்மலா இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஷட்டர் கர்டைன் சிங்க்ரனைஸ் தான் பெரும்பாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்றோம், போர்ட்ரேட் போட்டோகிராஃபி, ப்ரொடக்ட் போட்டோகிராஃபி, ஃபங்க்ஷன் போட்டோகிராஃபி, ஸ்டுடியோ ஃபிளாஷ் போட்டோகிராஃபி இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி தான் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் ஷட்டர் கர்டைன் சிங்க்ரனைஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது ஸ்லோ கர்டைன் சிங்க்ரனைஸ். இப்போ நம்ம கேமரால வந்து நைட் போர்ட்ரேட் மோட்ல வந்து ஃபிளாஷை இணைச்சு நம்ம படம் எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், கேமரா வந்து ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி கேமரா என்ன பண்ணும், அந்த நைட் நேரத்தில் அந்த குறைவான ஒளியில அந்த பேக்ரவுண்ட் உள்ள லைட்டிங் காட்சியை முதல்ல பதிவு பண்ணும். ஃபிளாஷ் லைட் என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்ட் ஷட்டர் கர்டைன் திறக்கும் நேரத்திற்கும் இரண்டாவது ஷட்டர் கர்டைன் திறக்கும் நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஃபிளாஷ் அடிக்கும். அப்போ அந்த போர்ட்ரேட் சப்ஜெக்ட் மேல ஃபிளாஷ் ஒளி கொடுத்து காட்சியை வந்து பதிவு பண்ணுது. அதாவது என்னன்னா எந்த இடத்துல இது ஃபிளாஷ் அடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷட்டர் கர்டைன் ஓபன் பண்ற நேரத்துக்கும் இரண்டாவது கர்டைன் மூடுது பாத்தீங்களா, அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த ஃபிளாஷ் வந்து சப்ஜெக்ட் மேல ஒளியை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் மூலமா பேக்ரவுண்ட் லைட்டிங் காட்சியும் நம்ம ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணிட்டோம். அப்ப நமக்கு ஒரு அழகான ஒரு போட்டோஸ் வந்து இந்த ஸ்லோ கர்டைன் சிங்க்ரனைஸ் மூலமா நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரியர் கர்டைன் சிங்க்ரனைஸ் அப்படின்னா என்ன, மெக்கானிக்கல் ஷட்டர் கேமரால பாத்தீங்கன்னா செகண்ட் ஷட்டர் கர்டைன் மூட போகுது பாத்தீங்களா, அப்போ வந்து ஃபிளாஷ் லைட் என்ன பண்ணும் சப்ஜெக்ட் மேல விழுந்து க்ளோஸ் ஆகும். இதே எலக்ட்ரானிக் ஷட்டர் கேமரால பாத்தீங்கன்னா இமேஜ் சென்சார் வந்து லைன் பை லைனா ரீட் அவுட் செய்து க்ளோஸ் ஆகும் முன்பாக ஃபிளாஷ் லைட் ஆனது சப்ஜெக்ட் மேல விழுந்து எக்ஸ்போசர் ஆகும். இந்த ரியர் கர்டைன் சிங்க்ரனைஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம நைட்ல வந்து வாகனங்கள் போகும் பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துக்கு பின்னாடி லைட்டிங் ஸ்டீம் எஃபெக்ட்ல நம்ம வந்து படம் எடுக்கலாம். இதுதான் ரியர் கர்டைன் சிங்க்ரனைஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து டைம் லேப்ஸ் போட்டோகிராஃபி. நம்ம ஒரு வினாடிக்கு எத்தனை படங்களை எடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு எல்லா விதமான செட்டிங்ஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வை நம்ம வந்து படம் எடுக்கலாம். இதுல ஷட்டர் ஸ்பீடு பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது ஒரு வினாடிக்கு 2 படம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு படம் எடுத்தோம்னா 2 × 60 × 60 7200 முறை ஷட்டர்கள் திறந்து மூட வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கேமரா தானாவே வீடியோ ஃபைலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுல வந்து ஷட்டர் ஸ்பீடு பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது நம்ம வந்து என்ன மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னா மொட்டு மலர்வதை நம்ம வந்து தொடர்ந்து படம் எடுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது டச் ஷட்டர். டிஎஸ்எல்ஆர் கேமரா மற்றும் மிரர்லெஸ் கேமராக்கள்ல ரெண்டுலயுமே இந்த எல்சிடி டச் ஸ்கிரீன் இருக்கு. இப்போ நம்ம அந்த எல்சிடி ஸ்கிரீனை வந்து டச் பண்றது மூலமா நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நம்ம ஷட்டரையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம படம் எடுத்துடலாம். இதுதான் டச் ஷட்டர் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஷட்டர் காக். ஷட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்தும் போது உடனடியாக படம் எடுக்க ஷட்டர் கர்டைன்களை தயார் நிலையில் வைத்திருப்பது அப்படிங்கிறதா ஷட்டர் காக் என்கிறது. அதாவது ஒரு படம் எடுத்து முடிந்தவுடன் அடுத்த படம் எடுக்க ஷட்டர்கள் வந்து தயார் நிலைக்கு நம்ம வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஷட்டர் காக். இப்போ நம்ம பிலிம் கேமரால பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த லிவரை வந்து வைண்டிங் செய்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கேமராவை அடுத்த படம் எடுக்கிறதுக்கு தயார் நிலைக்கு வைக்கிறது தான் ஷட்டர் காக் அப்படிங்கிறது. ஷட்டர் காக் செய்யாம இருந்தோம்னு வச்சுங்களேன், ஷட்டர் ரிலீஸ் பட்டனை பிரஸ் பண்ணாலும் நம்ம வந்து படம் எடுக்க முடியாது. டிஎஸ்எல்ஆர் கேமரா மற்றும் சில மிரர்லெஸ் கேமராக்களை பாத்தீங்கன்னா இந்த ஷட்டர் கர்டைன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மோட்டார் டிரைவ் மூலமா தான் நம்ம ஷட்டர் காக் செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது ப்ளூ ஹவர் போட்டோகிராஃபி. சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரியன் மறைவுக்கு பின்னாடியும் சுமார் 20 நிமிஷத்திலிருந்து 40 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வானம் வந்து டீப் ப்ளூ ஸ்கை கலர்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி படம் எடுக்கும்போது அந்த வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் ப்ளூ ஹவர் போட்டோகிராஃபி. இதை பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட், ஆர்ட் ரைல், ஸ்டார் ரைல், சிட்டிஸ்கேப், ஆர்கிடெக்சர், வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த ப்ளூ ஹவர் போட்டோகிராஃபி மூலமா அழகா நம்ம வந்து படம் எடுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது கேமரால பாத்தீங்கன்னா X1/250 சிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கேமராவில் ஷட்டர் ஸ்பீடை தொடர்ந்து நகர்த்திட்டே போகும்போது 30 செகண்ட் வரும், பல்ப் மோடு வரும். பல்ப் மோடு தாண்டி பாத்தீங்க அப்படின்னா X1/250 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கேமராவில் பிளாஷ் இணைச்சு படம் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஷட்டர் ஸ்பீட்ல தான் வந்து ஃப்ரேம் முழுவதும் அந்த பிளாஷ் வந்து அடிச்சிருக்கும். நம்ம அதுக்கு தாண்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா படத்துல ஒரு பகுதி வந்து கருப்பா இருக்கும். எந்த ஷட்டர் ஸ்பீட்ல வந்து ஃப்ரேம் ஃபுல்லா பிளாஷ் ஒளிய பாய்ச்சுதோ அந்த ஷட்டர் ஸ்பீடை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த X1/250 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.
ஃபிளாஷை பயன்படுத்தி ஒரு சட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கும்போது இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி நிக்கான் கேமரால மாத்தலாம் அப்படின்னா, மெனு செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஃபிளாஷ் சிங்க் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த 1/250க்கு பதிலா நம்ம என்ன சட்டர் ஸ்பீட் வேணாலும் அந்த ஃபிளாஷ் சிங்க் ஆகிற மாதிரி சட்டர் ஸ்பீடை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த நிக்கான் கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/250 அப்படிங்கறத நிக்கான் கேமராவுடைய டிஃபால்ட் செட்டிங். அடுத்து நம்ம பார்க்கிறது ஃப்ரீ ரிலீஸ் கேப்சர். இந்த ஆப்ஷன் வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு கேமரால கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நிக்கான் Z9, Z8, Z5 II, Z52 இந்த மாதிரி கேமராக்கள்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் ஷூட்டிங்ஸ்ல நம்ம படம் எடுக்கிறோம்னு அப்ப ஷட்டர் ரிலீஸ் பட்டனை ஆஃப் பிரஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்படி அழுத்திக்கிட்டு இருக்கும்போது கேமரால பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி பஃபர்ல வந்து டெம்பரரியா சேவ் ஆகும். முழுசா நம்ம அழுத்தல, பாதி தான் அழுத்தி பிடிச்சிருக்கோம். அப்படி அழுத்தி பிடிக்கும் போதே என்ன பண்ணும், நம்ம கேமரா என்ன காட்சியை பார்க்குதோ அந்த காட்சிகள்லாம் டெம்பரரியா மெமரி பஃபர்ல போயிட்டு டெம்பரரியா சேவ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஷட்டர் ரிலீஸ் பட்டனை முழுமையா நம்ம அழுத்துறோம். அப்ப அந்த அழுத்தும் போது ஒரு வினாடிக்கு முன்னாடி என்ன படங்கள்லாம் இருந்துச்சோ அந்த படங்களும் இப்ப நாம எடுத்த படங்களும் மெமரி கார்டுல போயிட்டு சேவ் ஆகும். இதுக்கு தான் ஃப்ரீ ரிலீஸ் கேப்சர் அப்படின்னு பேரு. இதை நம்ம வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி, சைல்டு ஆக்ஷன் ஷாட்ஸ் போன்றவைகள்ல இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கிறது ஜூம் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி. ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ல ஷட்டர் வந்து திறந்த நிலையில் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லென்ஸினுடைய போக்கல் லெங்த் நம்ம என்ன பண்றோம், ஜூம் இன் பண்ணலாம் அல்லது ஜூம் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சப்ஜெக்டை வந்து படம் எடுக்கும் போது அது வந்து ஒரு மோஷன் பஸ்ட் எஃபெக்ட்ல நமக்கு வந்து படம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஜூம் பஸ்ட் போட்டோகிராஃபி. அதுக்கு உதாரண படங்கள்லாம் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1/15 செகண்ட்ஸ்ல இருந்து 1 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து ஜூம் பஸ்ட் போட்டோகிராஃபி அப்படின்னு பேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.